தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரிடமும் இருப்பதாக. நம்முடைய வாழ்நாளை உங்களிடம் கூடுதலையுடைய 7ஆம் திருவிழாவை இன்றைய நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய 7ஆம் திருவிழாவை சிறப்பிக்கின்ற திருக்குடும்ப சபையினர் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக கொண்டாடுவோம். இறைவன் நிறைவாக அவர்களை ஆசீர்வதிக்க குடும்பத்தின் தலைமையாக இருந்து குடும்பத்தை வழிநடத்துகின்ற ஒவ்வொருவரையும் நம் தாய் அன்னை மரியாள் ஒரு குடும்ப தலைமையாக இருந்து ஆண்டவர் இயேசுவை வளர்த்தெடுத்தது போல திருக்குடும்பத்தை வழிநடத்தியது போல இதோ நம் ஒவ்வொரு திருக்குடும்ப சபை உறுப்பினர்களும் திருக்குடும்பமாக தங்கள் குடும்பங்களை வழிநடத்த தேவையான ஆற்றலை இந்த வழியிலே நாம் சிறப்பாக மாற்றாடுவோம். மேலும் இன்றைய 7ஆம் திருவிழாவை சிறப்பிக்கின்ற திரு ராசையா குடும்பத்தார், திரு ஜோசப் சேவியர் குடும்பத்தார், திரு அந்தோணி வளர்ராஜா குடும்பத்தார், திரு ராஜசேகர் குடும்பத்தார், திரு ஜெயக்குமார் குடும்பத்தார், திரு ராஜன் குடும்பத்தார், திரு ஜான்சன் குடும்பத்தார், இவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் குடும்பத்தினுடைய பல்வேறு வேண்டுதல்களுக்காகவும் குடும்ப சமாதானம், குடும்ப அமைதிக்காக குறிப்பாக இந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் செய்கின்ற தொழில் வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும், பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிக்க வேண்டும். இது எல்லாவற்றுக்காகவும் சிறப்பாக இந்த வழியை நாம் சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தத்தி பெறும் பொருள் நம் பாவத்தை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வந்த இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மிடை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Cristo,
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களின்று விடுபட்டு எழுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வாசக முன்னுரை. ஆண்டவரின் இதயத்திற்கு ஏற்ற தாவீது இன்று ஆண்டவரின் பார்வையில் தீயவராக காணப்பட்டார். தாவீது அரசர் 10 கட்டளைகளில் 9வது கட்டளையாகிய பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்ற கட்டளையை மீறும் நிகழ்வுகளே இன்று முதல் வாசகமாக 2 சாமுவேல் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம். நாத்தானின் அறிவுரையும் தாவீதின் மனமாற்றமும். சாமுவேல் 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, வசனங்கள் 1 முதல் 15 வரை. ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் ஆண்டவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாயிருந்தன. ஏழையிடம் ஒரு ஆட்டுக்குட்டியை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்தில் இருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளைப் போலவே அது இருந்தது. வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு அவன் உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளினின்று ஒன்றை பிடிப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை பிடித்து வழிப்போக்கனுக்கு உணவாக தயார் செய்தான். உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பித் தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீரே அந்த மனிதன். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் இஸ்ரேலின் அரசனாய் உன்னை திருப்பொழிவு செய்தேன். நான் உன்னை சவுலின் கையினின்று விடுவித்தேன். உன் தலைவரின் வீட்டை உன்னிடம் ஒப்படைத்தேன். அவனுடைய மனைவியரையும் உனக்கு மனைவியராக்கினேன். இஸ்ரேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் உனக்கு அளித்தேன். இது போதாதென்றால் உனக்கு மேலும் மிகுதியாக கொடுத்திருப்பேன். பின் ஏன் நீ ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து அவர்தம் பார்வையில் தீயது செய்தாய்? இத்தியன் உரியாவை நீ வாளுக்கு இரையாக்கி அவனுடைய மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய். அம்மோனியரின் வாளால் அவனை மாய்த்து விட்டாய். இனி உன் குடும்பத்தை விட்டு வாள் என்றுமே விலகாது. ஏனெனில் நீ என்னை புறக்கணித்து இத்தியனான உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தில் இருந்தே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்படைப்பேன். அவன் பட்ட பகலில் உன் மனைவியரோடு படுப்பான். நீ மறைவில் செய்ததை அனைத்தும் இஸ்ரேலும் காணுமாறு நான் பட்ட பகலில் நிகழ செய்வேன் என்று கூறினார். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உம் பாவத்தை நீக்கிவிட்டார். நீர் சாக மாட்டீர். ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால்
உமக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார். பின்பு நாத்தான் தம் வீட்டுக்கு சென்றார். உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்கவே அது நோயிற்று சாக கிடந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி அதிகாரம் 10. மார்க் நற்செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 6 முதல் 9 முடிய. வசனங்கள் 6 முதல் 9 முடிய. படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்று திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். இந்த வார்த்தை எங்க கேட்டிருக்கீங்க? அதை ஏன் ஞாபகப்படுத்துறீங்கன்னு அன்னைக்கு இணைத்தது தான் வேடிக்கையா சொல்லுவாங்க. சாமியார் இணைத்ததை மாமியார் பிரிக்காதிருக்கட்டும் அப்படிப்பாங்க. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் 7ஆம் நாள் திருவிழா நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுமை புனித லூர்து மாதாவுடைய
விழாவினை பெரும் மகிழ்ச்சியோடு எல்லாரும் கொண்டாடுகிறீர்கள். இது ஒரு குடும்ப விழா, இது ஒரு குடும்ப திருவிழா. இது ஒவ்வொருடைய தனிப்பட்ட விழாவாக இருந்தாலும் குடும்ப உணர்வோடு கொண்டாட நாம் எல்லோரும் கூடி வந்திருக்கின்றோம். எனவே குடும்பமாக சிந்திப்பதற்கு அருமையான தலைப்பு இந்த ஆண்டு 10 கட்டளைகளை உங்கள் பங்கு தந்தை அருமையாக தொகுத்து கொடுத்திருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்டது 6 மற்றும் 9வது கட்டளைகள். மோக பாவம் செய்யாதே, பிறர் தாரத்தை விரும்பாதே என்ற இந்த 2 கட்டளைகளையும் அடிப்படையாக வைத்து இந்த கருத்தை உங்களோடு பகிர நான் இருக்கின்றேன். 2 கட்டளைகளையும் பார்த்தீங்கன்னா அடிப்படையான ஒரு கருத்து என்னவென்றால், தூய்மையான வாழ்வு வாழ நமக்கு அழைப்பு விடுகிறது. ஒரு புனிதமான வாழ்வு வாழ நமக்கு அழைப்பு விடுகிறது. ஒரு அருள் வாழ்வை வாழ நமக்கு அழைப்பு விடுகிறது. எனவே திருமணம் என்பது சாதாரணது அல்ல. திருமணம் என்பது அது கடவுளால் இணைக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை. அது என்றுமே பிரிக்கப்படாது, இறுதி வரை அது நிலைத்திருக்க வேண்டும். எனவேதான் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த திருமண வாழ்வை நாம் ஒரு புனிதமாக அருள் வாழ்வாக நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கிறிஸ்தவ கோட்பாடுகள், கிறிஸ்தவ பண்புகளும் அதை தான் குறிக்கின்றது. திருமணம் என்பது ஒரு புனிதமான நிலை. எனவே இது ஒரு கடவுளுடைய திட்டம். 2 மனங்களாக இருந்தவர்கள் ஒரு மனமாக திருமணம் என்ற அருள் சாதனத்தில் இணைந்து வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய கட்டளையாக இருக்கின்றது. எனவே இந்த திருமணத்தை இறுதி வரை தூய்மையாக புனிதமாக கடைபிடிப்பதுதான் ஒவ்வொருவருடைய இலக்காகவும் நோக்கமாகவும் இருக்க வேண்டும். இல்லையா? இந்த திருமண ஃபார்ம் நிறைக்க வருவாங்க இல்லையா, பார்த்துருக்கீங்களா? திருமண தயாரிப்புக்கு முன்னாடி சாமியாட்ட போய் இந்த கிளாஸ்க்கெலாம் போயிட்டு வந்து ஃபார்ம் நிறைப்பாங்க. அப்போ அதில் ஒரு கேள்வி உண்டு. உன் துணைவியை அல்லது துணைவரை தேர்ந்து கொண்டதன் நோக்கம் என்ன அப்படின்னு. நிறைய பேர் அந்த கேள்வியை விட்டுருவான். கடகடன் மற்றதுக்கெல்லாம் ஆம் இல்லை ஆம் 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 போட்டு அந்த கேள்விக்கு மட்டும் ஆன்சர் எழுத மாட்டோம். அது நம்மகிட்ட கேட்பான், சாமி நீங்கள் சொல்லுங்க, கல்யாணம் முடிக்க போகிறது நீ இல்லையா, ஏன் இந்த பொண்ணை தேர்ந்து கொண்ட, ஏன் இந்த பையனை தேர்ந்து கொண்ட, எதுக்கு திருமணம் செய்கிற, என்ற நோக்கம். கிளாஸில் முதல் நாள் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்கல்ல, அதை வச்சு எழுது. அப்படியா, கிளாஸில் சொல்லி தந்தாங்களா, ஞாபகம் இல்லையே, தெரியலையே அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. கிளாஸுக்கு போகிறதே ஏதோ ஒரு கடமைக்காக, சரி சாமியார் சொல்கிறாரு போனால் தான் அறிக்கை வாசிப்பார் என்கிற ஒரு இதுக்காக நான் போகிறோம். அந்த திருமண தயாரிப்பு அந்த வகுப்புகளே உங்கள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறது இல்லையா? திருமணத்தை அன்றிருந்தும் கடைசி வரை எப்படி வாழணும், என்ன செய்யணும், என்னென்ன நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் அதில் உங்களுக்கு கற்றுத்தருகிறார். இப்போ அதுவும் கடந்து திருமணம் முடிந்த 5 மாதங்கள் கழித்த தம்பதியர்களுக்கு குடும்ப வளர்வாழ் பயிற்சி என்று அதுவும் நடத்தப்படுகிறது. அதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக சொல்லித்தந்து அதுக்கு அடிப்படையில் அது கடைசியில் ஞானஸ்தானத்துக்கு உங்களுக்கு ஒரு தயாரிப்பு கொடுப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் தயாரிப்பு இருந்து கொண்டே இருக்குது. ஏனெனில் திருமண வாழ்வு என்பது உடன்படிக்கை. இது முறிவுபடாமல் வாழ வேண்டும், எப்பொழுதும் இணைந்தே செல்ல வேண்டும், ஒன்றாக செல்ல வேண்டும், ஒரு மனமாக இருவரும் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் திருச்சபை பல வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. இப்போலாம் திருமணம் என்பது ஏதோ ஒரு வேடிக்கையாக மாறிவிடுகிறது இல்லையா?
ஸ்கூல் படித்த 12th முடித்தோடனே சிலது என்னது கல்யாணம் முடிச்சிடலாம். அந்த அறிவு அந்த இதே தெரிய மாட்டேங்குது. அந்த மெச்சூரிட்டியே இல்லை அவங்களுக்கு, ஒரு முதிர்ச்சித்தன்மை இல்லை. ஏதோ அவருடைய அந்த ஒரு சில அந்த ஆசையை, சிற்றின்ப ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு கேலித்தனமாக, விளையாட்டுத்தனமாக திருமணங்கள் இப்போதான் நிறைய இடங்கள்ல நடக்குது. சின்ன சின்ன பிள்ளைங்க இல்லையா, நிறைய பேப்பரில் வாசிப்பீங்க, டிவியில் பார்க்குறீங்க, எல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஏதோ ஒரு இதாக மாறி விடுகிறது. அப்போ திருமணத்தை ஒரு புனிதமாக யாரும் கருதவில்லை என்பதுதான் இதோடைய இதாக இருக்கின்றது. நாம் இந்த 6 மற்றும் 9வது கட்டளை, ஏன் இத்தகைய ஒரு தீய சிந்தனைக்கு மனிதன் செல்கிறான் என்று பார்த்தால் ஒரு சில பண்புகளை பார்க்கலாம். அதில் பார்க்கும் பொழுது ஏன் இவனுக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு செயல் தூண்டுது அப்படி பார்த்தா, ஒன்று தனிமை. எப்பொழுது மனிதன் தனிமையாக இருக்கிறானோ அவனுக்கு வெவ்வேறு சிந்தனைகள் இப்படி அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அப்போ தவறான ஒரு சிந்தனை, தவறான செயல்கள் அவனுக்குள்ள தூண்டுகிறது, பாவத்தை செய்ய தூண்டுகிறது. எனவே அந்த ஆர்வத்தை தூண்டுகிறது. எனவே தனிமையாக இருக்கும் பொழுது நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பெண் ஆண் தனிமையாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? சற்று கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனையை நாம் வேறு திசை திருப்ப வேண்டும். நம்முடைய சிந்தனை ஒரு தீய சிந்தனைக்கு செல்கிறது என்றால் அதை நாம் மாற்று செய்ய வேண்டும். டக்குன்னு அதை டைவர்ட் பண்ணிவிடணும். டேக் டைவர்ஷன் மாதிரி நம்முடைய சிந்தனையை மாற்றி விடணும். ஒன்று டிவி போட்டு பார்க்கலாம், அல்லது நியூஸ் பேப்பர் வாசிக்கலாம், அல்லது அப்படி வெளியே போய் வாக் போயிட்டு வரலாம். இப்படிதான் நம்முடைய சிந்தனையை எப்படி தவறாக செல்லும் பொழுது, தனிமையாக இருக்கும் பொழுது, இத்தகைய செயல்களை செய்யும் பொழுது இத்தகைய ஒரு பாவத்தில் நாம் விழாமல் இருக்கலாம். இரண்டாவது பார்க்கும் பொழுது தவறான செயற்கைகள், தவறான தோழர்கள், நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள் தவறாக இருக்கும் பொழுது, அந்த தவறாக நிறைய சொன்ன சேர்க்க சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பிள்ளைங்க என்ன நிறைய பிள்ளைங்க சேர்க்க சரியில்லை. சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க? மதுவுக்கு அடிமையாகிறாங்க. குடி, போதை, கஞ்சா, இது எல்லாத்துக்கும் அடிமையாகிறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி திருத்துவது? தவறான சேர்க்கைகள். அப்போ சேர்க்கை என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி விடும். எது எனக்கு தேவை, இந்த நண்பர் எனக்கு தேவை, இவர் எனக்கு வேணும் அப்படிங்கும் போது தான் நம்ம வச்சுக்கணும். தவிர தேவையில்லாமல் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு கூட்டமாக இருந்துக்கிட்டு ஒரு கும்பலாக இருந்துக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்போ தவறான சேர்க்கை இப்படி ஆகுது. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது தவறான செயல்பாடுகள். என்னெல்லாம் செயல்பாடுகள்? ஒன்று உணவு, தவறான, அதாவது அதிகமாக உணவு எடுப்பது, அதிகமாக குடிப்பது, தேவையில்லாம ஆடம்பர செலவுகள். இறுதியில் பார்க்கும் பொழுது தேவையற்ற புத்தகங்கள், இப்போ நிறைய முகநூல்கள் வருகிறது. தேவையில்லாத இன்டர்நெட்டில் போய் internet.com வெப்சைட்ஸில் போய் எல்லாத்தையும் பார்க்கிறது, தேவையில்லாததை பார்ப்பது. இதெல்லாம் தான் நம்முடைய அடிப்படை, நம்முடைய கற்பின் பாதுகாப்புக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள் உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் இதிலிருந்து நாம் அகன்று செல்ல வேண்டும். இதை சற்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளே நம்ம என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கணும், என்ன செய்யணுங்கிறதை கற்றுக் கொடுக்கணும். திருமணம் என்று பார்க்கும் பொழுது திருமணம் என்றால் என்ன சொல்லுங்க. அப்போ திருமணம்னா என்ன சொல்லுங்க? லைட்டு கட்டினோம், தோரணம் கட்டினோம், கொட்டடித்தோம், வெடி போட்டோம், பூசைக்கு வந்தோம், சாப்பாடு போட்டோம். சொல்லுங்க, திருமணம் என்றால் என்ன? திருமணத்தில் என்ன நடக்குது? இரு மனங்கள். சரி, திருமணம் என்பது ஆணையும் பெண்ணையும் கணவன் மனைவியாக இணைத்து
அவர்கள் ஒருவர் ஒருவரை இறுதி வரை அன்பு செய்யவும், தம் பிள்ளைகளை கிறிஸ்தவ நெறியில் வளர்க்கவும், இல்ல திரு அவையை உருவாக்கவும் இறை அருளை அளிக்கிற அடையாளமே திருமணம். அப்போ ஆணும் பெண்ணையும் இணைக்கின்ற அருள் சாதனம் தான் இந்த திருமணம். ஒருவரை ஒருவர் இறுதி வரை அன்பு செய்ய, அதான் ரொம்ப முக்கியம். இறுதி வரை அன்பு செய்யும். சும்மா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இப்போ லவ் மேரேஜ் இப்போ நிறைய அப்போ தான் வருது இல்லையா? இதில் காதல் திருமணங்கள் என்ன செய்வாங்க, அவன் கல்யாணம் முடிகிறவரை ரொம்ப அன்பு செய்வான். அன்பே மானே தேனே அப்படிம்பான். கல்யாணம் முடிஞ்ச பேயே நாயே அப்படி சொல்லி விரட்டி அடிச்சிருந்தான். ஒரே வார்த்தை என்ன ஆயிடுது, டைவர்ஸ் போட்டோம், தலாக் தலாக், டைவர்ஸ், வெளியே போங்க அப்படின்னு. 10 வருஷமாக கால் பண்ணி கல்யாணம் முடிப்பான். 10 நாளில் அங்கே என்ன ஆயிரும், அவ்வளோதான். அடுத்த 10 வருஷம் டைவர்ஸ் கலையணும் இல்லையா? இப்படிதான் நிறைய திருமணங்கள் நடக்குது. பொதுவாக திருமணத்தில் அடிப்படை தேவைகள் என்ன அப்படி பார்க்கும் பொழுது ABCDE. என்னடா ABCD சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கல. ஏ அப்படி என்றால் ஏஜ், வயது. வயசு ரொம்ப முக்கியம் அப்படிதானே? ஆணுக்கு எத்தனை வயசுக்கு சொல்றாங்க? 21. பெண்ணுக்கு 18 முடிஞ்சிருக்கணும். ஆணுக்கு 21 முடிஞ்சிருக்கணும். இதுதான் வயது. ஸோ எல்லாரும் வயசு பார்ப்பீங்க. ஐயோ இவர் பெரிய ரொம்ப வயசானவராக இருக்காரு, இவர் செட் ஆக மாட்டார் என் மகளுக்கு, இவா செட் ஆக மாட்டா, ரொம்ப குண்டா, ரொம்ப வயசானியாக இருக்கா அப்படி சொல்லி வயசு முதல் பார்ப்போம். இரண்டாவது பியூட்டி, அழகு பார்ப்போம். கலராக இருக்காங்களா, வெள்ளையாக இருக்கானா, மாப்பிள்ளை நல்லா வெள்ளையாக கலராக இருக்காரா, புது நிறமாக இருக்கார், சரி ஓகே. பொண்ணு நல்லா வெள்ளையாக இருக்காளா, ஒரே மேக்கப் தான், சரி மேக்கப் அழிச்சாதான் உண்மையான கலர் தெரியும் அப்படின்னு நிறையா பியூட்டி, அழகு பார்க்குறோம். சி கேரக்டர், குணம், குணத்தை பார்க்குறோம் இல்லையா? ஒரு இப்போ ஆண் பெண்ணுடைய குணத்தை பார்க்கணும். முதல் சொல்லிடுவோம், அப்புறமா என்ன செய்வோம், ஊர்லலாம் விசாரிப்போம். இந்த பையன் நல்ல பையனா, இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா, பங்கு ஜாமீன்ட்டு சிலர் விசாரிப்பாங்க. ஃபாதர் இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா, இந்த பையன் நல்ல பையனா, அப்படிலாம் உங்களுடைய வேலைகள். இப்படி ஒவ்வொரு நாள் நீங்கள் முதல் பார்த்து வந்துடுவீங்க. இருந்தாலும் இந்த விசாரிப்பு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பையன் எப்படி, இந்த பையன் எப்படி, இந்த ஊர் அந்த ஊர் பக்கத்தூர் திசைவில் வர போய் விசாரிப்பீங்க. இந்த பையன் எப்படி எப்படி எப்படின்னு சொல்லி விசாரிப்பீங்க. அடுத்தது ரொம்ப முக்கியம், டவுரி, வரதட்சணை. எவ்வளோ போடுவேன் என் மகனுக்கு, என் மகன் இன்ஜினியர், என் மகா IT ஆஃபீஸர், எவ்வளோ போடுவேன் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், நிர்ணயிக்கிறோம். கடைசியில் இதெல்லாம் முடிந்த பிறகு தான் என்ன ஆகுது, என்கேஜ்மெண்ட். அப்போ தான் என்ன செய்கிறோம், நிச்சயதார்த்தத்துக்கு ஓகே பண்ணுறோம். ஓகே நிச்சயதார்த்தம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நிர்ணயிக்கிறோம். அப்போ இந்த திருமணம் என்பது ஒரு புனிதமான மனங்களாக மாற வேண்டும், புனிதமான மனங்களாக இருக்க வேண்டும். எனவேதான் கணவன் மனைவி, கணவன் என்றால் கண் பிளஸ் அவன், கண் கொண்ட தெய்வம் அப்படி சொல்றோம் இல்லையா? கண் தப்பக்கூடாது, அவன் கண்ணன் தப்பக்கூடாது. எனவே அந்த கண் கொண்ட தெய்வம். எனவே கணவன் கண் பிளஸ் அவன். அப்ப 2 கண்களும் ஒன்றாக சேருகின்ற நேரம், 2 மனங்களும் ஒன்றாக சேருகின்றதுதான் திருமணம் என்பதை நாம் சற்று பார்க்க வேண்டும். இப்ப திருமணத்தை பார்க்கும் பொழுது 3 காரியங்களை உங்களோடு பகிர இருக்கிறேன். ஒன்று, அந்த சொன்னதுதான், முதல்ல ஆணையும் பெண்ணையும் கணவன் மனைவியாக இணைத்தது திருமணம். இன்னைக்கு நற்செய்தியில் அதான் சொல்லுது, இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காமல் இருக்கட்டும். ஜோசப் பார்த் என்பவர் அழகாக கூறுகிறார், நாம் வளர்வதற்காக கொடுக்கப்பட்ட மிக சிறந்த வாய்ப்பு திருமணம். அதே போல நம்முடைய பாப்பரசர் 2ஆம் ஜான் பால் அவர்கள் கூறுகிறார், தம்பதியர் இணைந்து அன்பின் ஆவியாம் தூய ஆவியை தங்கள் உள்ளத்திற்குள்ளும் வரவேற்க வேண்டும் என்பதை புனித 2ஆம் ஜான் பால் அழகா சொல்லுகிறார். அப்போ 2 வரும் இணைகின்ற நேரம், இணைந்து செல்கின்ற இந்த இணைப்பு எப்பொழுதும் கைகோர்த்து நிற்க வேண்டும். அதுதான் நம்ம நினைச்சிடும், அந்த கைகோர்த்து நீங்க என்ன செய்றீங்க, கைபிடிக்கும் அப்படிதானே?
கைபிடிச்சு நிற்கிறேன். அப்போதான் இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்க, அந்த கைகோர்த்திருப்பதை இறுதி வரை நீங்கள் கைகோர்த்திருக்க வேண்டும். பாதியில் விட்டுட்டு ஓடிடக்கூடாது இல்லையா? அறகுறையான வாழ்க்கை வாழ்ந்து ஓடிவிடக்கூடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் சற்று யோசித்து பார்க்கணும். திருமணத்தில் என்ன நடக்குது? அப்போ நம்ம திருமணத்தை அன்று கொடுத்த வாக்குறுதிகளை நினைத்து பார்க்கணும் இல்லையா? இன்பத்தில் துன்பத்திலும் உடல் நலத்தில் நோயில் நான் உங்களை மதிப்பேன், நானுமே நேசிப்பேன் எல்லாம் சொல்லி நம்ம அழகா சொல்றோம். இது கடைசி வரை ஒவ்வொரு நாளும் இதை யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு நாள் இந்த வாக்குறுதியை காலையில் எழுந்திரிச்சது யோசித்து பார்க்கணும். என் மனைவிக்கு நான் வாக்குறுதி கொடுத்துக்கிறேன், என் கணவனுக்கு நான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். அப்போ அந்த வாக்குறுதிக்கு ஏற்றாற் போல் நான் வாழ வேண்டும். கடவுள் அதைத்தான் நினைக்கிறார் என்னை. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பல இந்த குடி போதை இதுக்கெல்லாம் அடிமையாகி தவறான செயல்பாடுகள், தவறான உறவு பழக்கங்களில் நாம் நினைச்சிரோம் செல்றோம். எனவே இதெல்லாம் திருச்சபைக்கும் கடவுளுக்கும் எதிரான ஒரு சாவான பாவமாக இருக்கிறது. எனவேதான் அந்த 10 கட்டளைகளை, இந்த 2 கட்டளைகளையும் மிக தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த 2 கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதில் நாம் விழுந்து விடக்கூடாது, தவறி விடக்கூடாது. அந்த வாழ்க்கை நெறியை நாம் ஒன்றாக செல்ல நாம் முன்வர வேண்டும். எனவே பார்த்தவர்களே, ஆணையும் பெண்ணையும் கணவன் மனைவியாக இணைப்பதுதான் திருமணம். இரண்டாவது பார்க்கும் பொழுது இறுதி வரை அன்பு செய்ய வேண்டும். இறுதி வரை வம்பு செய்யக்கூடாது. அப்படிதான் ஒரு கல்யாணம் தம்பதியர்கள் சரியா கல்யாணம் முடிஞ்சு 25 ஆண்டுகள் ஆகிட்டு, 25 ஆண்டு ஆனோடனே ஆனால் கணவன் நினைச்சா ஒவ்வொரு நாள் அந்த மனைவி ஏதாவது செய்வா, என்ன செய்வார், ஏசிக்கிட்டே இருப்பார். என்ன குழம்பு வச்சுருக்க, உப்பு இல்லை, சீடுப்பா. என்ன குழம்பு வச்சுருக்க, புளி காணாது, தக்காளி காணாது, காய்கறி காணாது. ஒவ்வொரு குறை. சோறு போங்கன்னா சோறு என்னத்தை வடிச்சிருக்க, ஒரே பிசு பிசுன்னு ஒட்டுது, சோறு நல்லாவே வடிக்கலை, நல்லா வடிச்சு. ஒவ்வொரு நாளும் கம்ப்ளைண்ட். அப்போ 25வது ஜூப்ளி, கணவர் வேலைக்கு போயிட்டு வராரு, மனைவி சாப்பாடெலாம் எடுத்து வைக்க நல்லா அழகாக சாப்பிட்டுட்டு, சே என்ன அருமையான சாப்பாடு, 25 வருஷத்தில் இன்னைக்கு தாமா இதை நல்லா செஞ்சுருக்கிறேன். இந்த பொங்கினவங்களுக்கு உண்மையாகவே நான் தங்க காப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் மனைவிக்கு ப்ரெஷர் ஏறுது. ஏயா நேற்று வர நான் பொங்கினேன், ஒரே ஏசிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு சரி வித்தியாசமாக பக்கத்து வீட்டுக்காரி பொங்கினான்னு சொல்லி வச்சேன். அவளுக்கு நீ தங்க காப்பு போடுவியா, கொடுத்தா கரண்டியால் ஒரு ஆப்பு மண்டையில். அப்போ இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கிறது. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம வாழ்க்கையில் விட்டு கொடுத்தல்ல. விட்டு கொடுத்தால் விருப்பங்கள் நிறைவேறும். விட்டு கொடுத்தல் நம்மகிட்ட இல்லை. ஒரு அனுசரித்து செல்வது இல்லை. நம்மலாம் ஏதோ ஒரு அம்பானி ஃபேமிலியில் பிறந்த பார்த்தான். உப்பு இல்லைன்னா தூக்கி வீசிடுறது, காப்பியில் சீனி இல்லைன்னா என்ன காப்பி கொடுத்துருக்கிறேன், எனக்கு சுகரா அப்படி, சீனியில் கொஞ்சம் சீனி தாமா போட்டுக்கிறேன், கிண்டி குடிக்கிற வேண்டி தானே. எல்லாம் நம்ம எல்லாம் ஹை ரேட்டில் யாரும் பிறக்கலை, அப்படி தானே. யாருமே அம்பானி வீட்டு குடும்பம் இல்லை மோடி வீட்டு குடும்பமும் கிடையாது. அப்போ நம்ம அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். உப்பு இல்லைன்னா கொஞ்சம் உப்பு கொண்டாமல் போட்டுக்கிடுவோம், முடிஞ்சது. என்னை தலையாக முழுக்கி போகிறது, உப்பு இல்லைன்னா உப்பு போட்டு சாப்பிட வேண்டி தானே. இதில் ஒன்றும் இல்லை, தூக்கி வீசுறது. சில வீடுகள்லாம் சாப்பாடு வீசுவாங்க, தோசை என்ன கருகிட்டு வீசிடுறது. அப்போ இப்படிதான் நம்ம வாழ்க்கையில். உங்கள் அம்மா அப்பா காலத்தில் பாருங்க, கஞ்சி தான் குடிச்சு அலைஞ்சிக்கு. இப்போமா தோசை இட்லி அதெல்லாம் கிடைக்கும். அப்போ இதை நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன் நம்ம இப்படி இருக்கோம்? கோவப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுத்து போவோம், பொறுமையாக போவோம். இப்படிதான் அப்துல் கலாமுடைய வாழ்க்கையில் நடந்தது. அப்துல் கலாமுடைய வாழ்க்கையில் அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. அவங்க அம்மா நைட்டு ரொட்டி சுட்டு வச்சுருக்காங்க. ரொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கருகி போயிருச்சு. அவங்க அப்பா வந்து சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வச்சுட்டு போயிட்டார். அப்போ அப்துல் கலாம் அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, என்னப்பா நீங்கள் இப்படி கருகி போயிருக்கு, எப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்குறாரு. டேய், அது ரொட்டி தான் கருகிருக்கு, ஆனால் அதில் இருக்க அன்பு கருகலை. உன் அம்மா எனக்காக அவள் செஞ்சு வச்சுருக்காய அந்த ரொட்டி, அந்த அன்பை அவள் அதில் காட்டியிருக்கிறான். அதனால் இது சாப்பிட்றதுனால எனக்கு ஒன்றும் ஆகாது.
அவருடைய அன்பு இதில் எனக்கு இருக்குது. எனக்காக அவள் இவ்வளோ நேரம் காத்து எனக்காக செஞ்சு நான் சாப்பிட்றதுக்காக அவள் கூட இருந்து இவ்வளோ நேரம் இருந்து போய் அவளுடைய ஓய்வு எடுக்கிறான். அதனால் இதில் நம்ம குறை சொல்லக்கூடாது மகனே அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் அப்பா அப்துல் கலாம் அப்படி சொல்லியிருக்கார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதை சற்றி இறுதி வரை அன்பு, இறுதி வரை வம்பா பெறக்கூடாது, இறுதி வரை அன்பாக செல்ல வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது தம் பிள்ளைகளை கிறிஸ்தவ நெறியில் வளர்க்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை கிறிஸ்தவ நெறியில் தனி கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகளுக்கு தனி கவனம் செலுத்த வேண்டும். நிறைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா நீங்களா 4ஆம் கிளாஸ்லேருந்தே பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். பிள்ளையுடைய நட்பு வட்டாரங்கள் எப்படி இருக்கு, ஸ்கூலுக்கு போயிட்டு எப்படி வாரா, அவருடைய பேச்சு பழக்கங்கள் எப்படி இருக்கு, அவருடைய செயல்பாடுகள் வீட்டில் எப்படி இருக்குது, அவருடைய குணம் எப்படி இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைகளையும் 4ஆம் வகுப்புலேருந்து நீங்கள் என்ன செய்யணும், கண்காணிக்க வேண்டும். ஏன்னா இப்போடைய காலங்கள் அப்படிதான் இருக்கின்றது. அவங்க படிப்பில் கவனம் செலுத்தணும். தேவையில்லாத மொபைலை கொடுத்து பிள்ளைகளை கட்டமனா ஆக்கிடக்கூடாது. தேவையில்லாத சேர்க்கைகளை சேர்த்து விட்டுறக்கூடாது. நம் பிள்ளைகளை இறுதி வரை அவர்கள் கிறிஸ்தவ நெறியில் வளர வேண்டும். திருப்பலிக்கு வருகிறதா சற்று யோசிப்பாங்க. எல்லாருக்கும் ஞான பெற்றோர் இருப்பாங்க. இந்த ஞான பெற்றோருடைய கடமை, அதிகமான கடமை தான். சும்மா அன்னைக்கு மட்டும் தலையை தோட்டிட்டு ஒரு 2 பவுன் செயினை போட்டுட்டு போயிடக்கூடாது இல்லையா. பெருமைக்கு செயினை போட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படி போயிடக்கூடாது. அந்த தலை தோட்டுறது என்ன செய்யணும், கடைசி வேறு அந்த பிள்ளையை தலை தோட்டணும். எப்படி, பூசை போனியா, ஜெபம் படிச்சியா, காலையில் இருந்துச்சு, பைபிள் வாசித்தியா, ஜெபத்துக்கு போனியா, இதை நீங்கள் தட்டி ஒவ்வொரு நாளும் தலை தோட்டணும். ஒவ்வொரு நாளும் தலை தோட்டணும். அன்னைக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா தலை தோட்டிட்டு போயிடக்கூடாது. கடைசி வரை அந்த பிள்ளையை தலை தோட்டி விடணும். அதான் ஞான பெற்றோருடைய கடமை, தலையான கடமை. பெற்றோரோட ஞான பெற்றோருக்கு அதிகமான கடமை இருக்கு. கடமை மணிக்கு வெறும் செயின் போடுறது, மோதிரம் போடுறது மட்டும் கடமை கிடையாது. அந்த பிள்ளையை தலை தோட்டி விட்டுட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ நெறியில் அந்த குழந்தை வளர்றது தான். சற்று யோசித்துப்பாங்க. அன்புமிக்கவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். இந்த திருமண வாழ்வு என்பது ரொம்ப முக்கியமான வாழ்வு. இது கடவுள் இணைத்தது. இது ஒரு அருள் சாதனம். 7 அருள் அடையாளம், இது ஒரு அருள் சாதனம். எனவே இந்த திருமண வாழ்வில் நாம் தவறி சென்றுவிடக்கூடாது. அப்போ திருமண வாழ்வெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவையற்ற செயல்களை நம்ம விட்டு அகற்ற வேண்டும். எல்லோரும் இணைந்து ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தில் எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபம் சொல்கிறீங்க, கை தூக்குங்க. அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க, அப்படிதானே? ஒருத்தர். யார் வீட்டில் குடும்ப ஜெபம் கிடையாது? 2. இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். உங்கள் குடும்பத்தில் அதை கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் எப்பொழுதும் கூடி வாழும். கூடி ஜெபமாலை சொல்கின்ற குடும்பம் கூடி வாழும். அன்னை மரியாளின் அன்பு பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அன்னை மரியாளுக்கு சொல்லுறது ஜெபமாலை சொல்லுங்கள் டெய்லி என்று. இப்போ நீங்கள் ஜெபமாலை டெய்லி உங்கள் குடும்பத்தில் ஜெபமாலை சொல்லும். அப்படி வாரம் ஃபுல்லாக முடியாட்டாலும் ஒரு நாள் உங்கள் வீட்டில், வாரத்தில் ஒரு நாள் குடும்பமாக இணைந்து ஜெபமாலை சொல்லுங்கள். குடும்பமாக இணைந்து ஜெபம் சொல்லுங்கள் வீட்டில். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக. அப்போ இந்த தவறான இந்த மோக பாவங்கள், பிறர் தாரத்தை விரும்பாமல் நம்ம என்ன செய்வோம், ஒரே நோக்கத்தில் செல்வோம், கடவுள் பாதையில் செல்வோம், கடவுள் நெறியில் செல்வோம். எனவே அத்தகைய பாதையில் செல்ல வேண்டும் என்றால் குடும்ப ஜெபத்தை எல்லோரும் கைவிட்டுறாதீங்க. அது கடைசி வரை நம்ம தூக்கி பிடிக்கும், இறுதி வரை நம்ம தூக்கி பிடிக்கும். குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜூன் மாதம் நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் இங்கே கோயிலுக்கு வந்துடுவீங்க. மே மாதம் திருவிழா முடிஞ்சு கூட டெய்லி ஒரு நாள் இந்த லீவு நாட்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு நாள் எல்லோரும் சேர்ந்து ஜெபமாலை சொல்ல வீட்டில். ஒரு நேரம் சேர்ந்து வாங்க, ஒரு நேரம் சேர்ந்து சாப்பிடுங்க. வீட்டில் எத்தனை பேர் தனித்தனியாக தான் நிறைய வீட்டில் சாப்பிட தானே, அங்கே கிடக்கு சோறு எடுத்து போட்டு சாப்பிடுப்போ, நான் டிவி பார்க்குறேன், சீரியல் பார்த்துட்டு இருக்கேன், இப்படி தான் நிறைய வீட்டில் ஓடும். மாமா வருவான், எம்மா சோறு போடுமா, இல்லை போ அங்கே போய் எடுத்து போட்டு சாப்பிடு, நல்ல கட்டத்தில் தான் வருவான் பார்க்குறதுக்கு. அப்படியே நம்ம டிவியை பார்த்துட்டு இருக்க வேலை தான் நமக்கு. ஏன் புருஷக்காரன் வீட்டிலே இருக்க மாட்டார். அவர் எங்கேட்டு பஸ் ஸ்டாண்டில் டீ குடிச்சிட்டு இருப்பார், இல்லை எங்கேயாட்டு பேசிக்கிட்டு இருப்பார். வீட்லேயும் டீ குடிப்பார், பஸ் ஸ்டாண்டில் போய் 10 ரூபா கொடுத்து டீ குடிப்பார். அவர் அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் டீ குடி கேட்டால் வீட்டுக்காரருக்கு அன்றைக்கி அது நாளே போவார். இப்படி நிறைய வீடுகளில் இருக்கு.
சிலர் சும்மா நேராக போக்கு திசைவளரும் போவார், போயிட்டு வருவார். வீட்டிலே இருக்கிறவங்க திசைவளரும் போயிட்டு வருவார். எதுக்கு? சும்மா போயிட்டு வர, பைக்குக்கு வாக்கிங், இப்படி போகிற குடும்பமும். அப்போ சேர்ந்து ஜெபமாலை சொல்ல கற்றுக் கொடுங்க பிள்ளைங்க இல்லையா? குடும்ப ஜெபமாலை சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். பிள்ளைங்க தவறுலேருந்து நம்ம நிறைய பிள்ளைங்களை காத்துக்கொள்ளலாம், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாற்றலாம். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் இணைத்தது கணவன் மனைவி. அந்த நிலைத்திருக்க அந்த இணைப்பில் நீங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இரண்டாவது, இறுதி வரை அன்பு செய்ய. மூன்றாவது, கிறிஸ்தவ நெறியில் நம் குடும்ப பிள்ளைகளை வளர்த்தெடுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழும் பொழுது நாம் இந்த 6வது கட்டளை 9வது கட்டளையில் விழாமல் நாம் நம்முடைய ஆன்மாவை புனிதமாக காத்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து அன்னை மரியாளிடம் ஜெபிப்போம், இறை ஆசி பெறுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம், மன்றாட்டுக்களை எடுப்போம். திருச்சபைக்காக மன்றாடுவோம். அஞ்சாதே, நான் உமக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் என்று கூறிய எம் இறைவா, திருச்சபையை உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றேன். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்கண்ணியர்கள் இவர்களை ஆசீர்வதியும் இறைவா. இந்த வார்த்தை இவர்களது வாழ்வில் நிறைவேறவும், விண்ணகத்தில் இவர்களுக்கு பெரும் கைமாறு கிடைக்கவும் இவர்கள் தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. திருக்குடும்பத்தின் தலைவரே எம் இறைவா, எங்களுடைய குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். எங்களின் குடும்ப தலைவர்கள் யோசிப்பை போல பொறுப்பு மிக்கவர்களாக திகழவும், குடும்ப தலைவியர் அன்னை மரியாவை போல அன்பில் சிறக்கவும், குழந்தைகள் இயேசுவை போல் பெற்றோருக்கும் கடவுளுக்கும் உகந்தவர்களாக திகழ்ந்து நாங்களும் திரு குடும்பங்களாக விளங்கிட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு கீழ்ப்படிவதே நல்லது என திருத்தூதர்களின் வாழ்வின் வழியாக கற்பித்த இறைவா, நாங்கள் எங்கள் வாழ்வில் நீர் கற்பித்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு ஏற்றவர்களாக நாங்கள் வாழவும், திருத்தூதர்களைப் போல தளராத உள்ளத்துடன் எங்கள் வாழ்வில் நற்செய்தி அறிவிக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. மீட்பரே இறைவா, பல்வேறு விதமான துன்பங்களினால் வருந்தும் மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். வாழ்வில் ஏற்படும் துன்பங்களை, சவால்களை, வாழ்வில் நம்பிக்கை இழந்து காணப்படும் மக்கள் அனைவரோடும் நீரே உடனிருந்து அவர்களின் நிலை மாற உழைக்க ஆற்றல் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. படைப்பின் நாயகனே இறைவா, உலகை படைத்து அதை பராமரிக்கும் பணியை எங்களுக்கு கொடுத்துள்ளீர். நாங்கள் எங்களின் உழைப்பால் உலகை வளப்படுத்தவும், இயற்கை வளங்களை பேணி பராமரிக்கவும், உலகை மாசுபடாமல் காக்கவும், எங்கள் உலகை எந்நாளும் கவினொரு உலகாக மாற்றவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஒருவரை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் அவருடன் விபச்சாரம் செய்தாயிற்று என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நாங்கள் சிந்தனையால் உள்ளத்தால் எண்ணிய தீச்செயலுக்காக மனம் வருந்துகின்றோம். நீர் எங்களுக்காக கல்வாரியில் ஏற்றுக்கொண்ட முள்முடி எங்கள் சிந்தனைகளை தூய்மையாக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பின் உற்றாகிய இறைவா, இந்த நாளிலே திருமணம் என்ற அருள் சாதனத்தை நாங்கள்
கருத்துக்களாக கேட்டோம். திருமண வாழ்வில் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எத்தகைய நோக்கத்தோடு இருக்க வேண்டும், எத்தகைய பாதைகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற சிந்தனையை நாங்கள் தியானித்தோம். இறைவா, எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நீ தலைமையேற்று வழிநடத்தி எங்கள் குடும்பங்களை திரு குடும்பமாக மாற்றி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக நாங்கள் திகழ நீதாமே வரமரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மரியாத கன்னிமையால் உமக்கு ஒப்படைத்து திருமகனாக எங்கள் ஆண்டவரை தாழ்ச்சியினால் கருத்தரித்தார். புனித கன்னி மரியாவின் விழாவினை உம்மக்கள் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகள் உமக்குகந்தவனாய் இருப்பனவாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்களுமை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. தூயாவின் நிழலிட்டதால் தன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாற்றி நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்கள் அடிகள் வழிபடுகின்றன.
உன் திருமுனை காலமும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கிண்ணம், உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்களும் பிரிய தாக்குத்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆய ஸ்டீஃபன் எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் இன்றைய 7ஆம் திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருக்குடும்ப அவையை சார்ந்த ஒவ்வொரு திருமணமான பெண்களையும் நிறைவாக ஆசிர்வதியும். இது குடும்பங்களிலே அன்னை மரியாளைப் போல இது ஒவ்வொருவருமே தங்கள் குடும்பங்களை உமக்குகந்த இறை திருவிழப்படி வளர்த்தெடுக்கக்கூடிய ஆற்றலை, அருளை, ஞானத்தை தந்து வழி நடத்தியறலும். மேலும் இன்றைய 7ஆம் திருவிழாவை ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பத்தார் ஒவ்வொருவரையும், திரு ராசையா குடும்பத்தார், திரு ஜோசப் சேவியர் குடும்பத்தார், திரு அந்தோணி வளன்ராஜா குடும்பத்தார், திரு ராஜசீலன் குடும்பத்தார், திரு ஜெயக்குமார் குடும்பத்தார், திரு ராஜன் குடும்பத்தார், திரு ஜான்சன் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் அவர்களது வேண்டுதல்களையும் அவர்கள் செய்கின்ற தொழில், வேலை எல்லாவற்றையும் நிறைவாக ஆசீர்வதித்திரலும். இதோ திரு முன்னால் வண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பல்வேறு ஊர்களிலிருந்து தாயினுடைய திருவிழாவை காண வேண்டும் என்று வந்திருக்கின்ற உன் பிள்ளைகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திரலும். எங்கள் அனைவரையும் உமது திரு அவையின் அன்பின் நிறைவு பெறச் செய்திரலும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பங்களில் இறந்த எங்கள் அன்புக்குரியவர்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உன் திருமுக ஒளியினுடைய ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான லூர்து அன்னை,
அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான புனித வளனார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் எதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்கள் விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி மற்றும் அளித்தருள் வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொரு கிறிஸ்து வழங்கிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
கிறிஸ்தியேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலி புதுமையின் புகழிடம் நம் தாய் லூர்து அன்னையினுடைய திருவிழாவின் 7ஆம் திருவிழாவை இன்றைக்கு நாம் சிறப்பித்திருக்கிறோம். ஆண்டவருடைய அருள் இரக்கமும் நம் தாயினுடைய பாதுகாவலும் பரிந்துரையும் நிறைவாக இந்த நாளில் நம் குடும்பங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இந்த 7ஆம் திருவிழா சிறப்பாக அமைய பல்வேறு உள்ளங்கள் உழைத்திருக்கிறார்கள், உடனிருந்து வழிநடத்தி இருக்கிறார்கள். எனவே சிறப்பாக அத்தனை பேரையும் நினைத்து பார்க்கிறோம். மிக குறிப்பாக இன்றைய 7ஆம் திருவிழாவினுடைய திருப்பலியை தலைமையேற்று நடத்தி அற்புதமான ஒரு மறையுரையை நாம் இந்த நாளிலே 6வது கட்டளை மோக பாவம் செய்யாதிருப்பாயாக, 9வது கட்டளை பிறர் தாரத்தை விரும்பாதிருப்பாயாக, இந்த 2 கட்டளைகள் இணைத்து இந்த 2 கட்டளைகளுக்கும் அடிப்படையான காரணம் திருமண வாழ்வு சரியாக அமைந்ததென்றால் இந்த 2 கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்க முடியும் என்பதை நமக்கு ஆழமாக தந்தை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே நம் மத்தியில் வந்திருக்கிற தந்தை அருள் தந்தை ஜேசு ராஜா தந்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் இருவருமே எங்களது குருத்துவ படிப்பை முழுமையாக ஒன்றாக படித்தோம். கல்லூரியை தவிர மற்ற 10 ஆண்டுகள் எங்களது குருத்துவ படிப்பு. முதல் ஆண்டு தூத்துக்குடி புனித இஞ்ஞாசியார்புரத்தில் இருக்கின்ற லிட்டில் ஃப்ளவர் சிறுமலர் குருமடத்தில் தொடங்கிய எங்களது குருத்துவ வாழ்வு. அடுத்து பூனே பாப்பிரை குருமடத்திலே அது மெய்யியல் 2 ஆண்டுகள், அடுத்து இறையியல் 3.5 ஆண்டுகள். இது எல்லாமே இருவரும் ஒன்றாகவே படித்தோம். எங்கள் 2 பேரும் ஒன்றாக படிக்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, 2 பேரும் ஒரே பேர். அதனால தொடக்கத்திலிருந்தே ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது. என்னுடைய பெயர் ஜேசுராஜ், தந்தையினுடைய பெயர் ஜேசு ராஜா. அதனால முதல் ஆண்டு தந்தை அவர்கள் பிறந்தது 12ஆம் வகுப்பு வரை படித்தது எல்லாமே மும்பையில் தான் அவர் பிறந்து வளர்ந்து 12ஆம் வகுப்பு வரை படித்தார். எனவே அவரை பாம்பே அப்படின்னு சொல்லுவாங்க, என்னைய சேசுன்னு பேர் சொல்லி கூப்பிடுவார். அடுத்து பூனே குருமடத்திற்கு சென்ற பிறகு அங்கு முதல் ஆண்டிலேயே ஒரு கலை நிகழ்விலே தந்தை அவர்கள் திருத்தந்தையாக போப்பாண்டவராக நடித்தார். அதனால் அங்கே என்ன ஆகி போச்சுன்னா, அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தந்தை அழைப்பது போப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே பேருங்கிறதுனால என்னை பெயர் சொல்லியும் தந்தை அவர்களை போப்பு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு உறவு. இத்தனை ஆண்டுகளுமே தொடர்ந்து ஒரே இடத்தில் படித்தோம். தந்தை ரொம்ப சிஸ்டமேட்டிக். எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி, எந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாலும் சரி, தன்னுடைய அறையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பணியாளர். சிறப்பாக இந்த நாளிலே நம் மத்தியில் வந்து நமக்கு ஆண்டவருடைய ஆசிரியரை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். தற்போது நவமுதலூர் நம்முடைய ரோச்மான் நகருக்கு அடுத்து பங்கானது. நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய 121வது பங்காக, நம்முடைய பங்கிற்கு அடுத்து பங்காக உருவான நவமுதலூர் பங்கினுடைய பங்கு தந்தையாகவும், நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பள்ளி மேரி இமாக்குலேட் பள்ளியினுடைய ஆசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்களை இந்த நாளிலே நம் மத்தியில் வந்து இறை ஆசிரியரை தந்து இறை செய்தியை தந்ததற்காக நம்முடைய பங்கு சமூகம் சார்பாக தந்தை அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய நன்றியின் வெளிப்பாடாக இன்றைய திருவிழாவை ஒப்புக் கொடுக்கிற குடும்பத்தார் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றியை தெரிவிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நவநாளை சிறப்பித்தவர்கள் நம்முடைய திருக்குடும்ப சபையினர். எனவே இன்று மிக சிறப்பாக திருக்குடும்ப சபையினர் தங்களது திருவிழாவை சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே திருக்குடும்ப சபையினருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அதேபோல் இன்றைய 7ஆம் திருவிழாவை ஒப்புக் கொடுத்தவர்கள் ராசையா குடும்பத்தார், ஜோசப் சேவியர் குடும்பத்தார், அந்தோணி வளன்ராஜா குடும்பத்தார், ராஜசீலன் குடும்பத்தார், ஜெயக்குமார் குடும்பத்தார், ராஜன் குடும்பத்தார், ஜான்சன் குடும்பத்தார். இந்த குடும்பத்தாருக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பு அன்புக்குரியவர்களை, நேற்றைய நாளிலே நாளை சிறப்பிப்பவர்கள் நாளை நம்முடைய 8ஆம் திருவிழாவை வெளியூரில் திருமணமான நம்மூர் பெண்கள் நாளை 8ஆம் திருவிழாவை சிறப்பிக்கிறார்கள். அதே போல் நாளை 8ஆம் திருவிழாவை ஒப்புக் கொடுக்கிற குடும்பத்தார் திரு மரியசெல்வம் குடும்பத்தார், திரு எஸ் தேவரக்கம் குடும்பத்தார், திருமதி ராஜம்மாள் குடும்பத்தார், திருமதி விஜி ஸ்டீஃபன் குடும்பத்தார், திருமதி ராணி குடும்பத்தார், திருமதி பாத்திமா மேரி குடும்பத்தார், திருமதி செல்லம்மாள் குடும்பத்தார். இந்த குடும்பத்தாரையும் அன்போடு வரவேற்கின்றோம்.
அன்புக்குரியவர்களே, நேற்றைய நாளிலே நம்முடைய திருவிழாவில் மறையுறையிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஏறக்குறைய நேற்று எத்தனை பேர் எழுதியிருந்தாங்க? 27 பேர். இன்றைக்கு ஒன்று கூட 28 பேர் எழுதியிருக்கிறார்கள். 28 பேருமே சரியான பதில் எழுதியிருக்கிறார்கள். எனவே அத்தனை பேருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும். இன்றைய நாளிலே நேற்றைய நாளில் எழுதியதிலிருந்து 3 அதிர்ஷ்டசாலிகளை நாம் இப்பொழுது தேர்ந்தெடுக்கிறோம். அவர்களுக்கு பரிசு நாளைக்கு தரப்படும். அதிர்ஷ்டசாலிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். பரிசு இன்னைக்கு வாங்கிட்டு வரல போல இருக்குது. அதனால அதிர்ஷ்டசாலிகள் இன்றைக்கு எடுப்போம், பரிசு நாளை சேர்த்து அவர்களுக்கு கொடுக்கப்படும். முதல் அதிர்ஷ்டசாலி அக்ஷயா. அக்ஷயா யாரு? வந்திருக்கீங்களா? ஒரு சின்ன எந்திரிச்சு மட்டும் நின்று உட்காருங்களேன். தந்தைட்டு ஒரு ஆசிரியர் மட்டும் வாங்கிக்கோங்க. வாங்க, பரிசு நாளைக்கு தரப்படும். தந்தைட்டு வந்து ஆசிரியர் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக ஜேசு ஜெனிஃபர். ஜேசு ஜெனிஃபர் யாரு? வந்திருக்காங்களா? குடும்பத்துல இருந்து யாராவது வந்திருக்காங்களா? ஜேசு ஜெனிஃபர் அதை விட்டுட்டு அடுத்தது யாருன்னா தெரியுதா? சும்மா வீட்டில் இருக்க பேர் எழுதி பட்டீங்களா? நீங்க தானா ஜேசு ஜெனிஃபர்? வெற்றி வெற்றி. ஓகே, வந்து தந்துட்டு ஒரு ஆசி வாங்கிக்கங்க. நாளை உங்களுக்கு பரிசு தரப்படும். மூன்றாவதாக யூனிஷா. யூனிஷா வெற்றி. இந்த 3 பேருக்கும் நேற்று ஒருவர் பரிசு வாங்கவில்லை, அவருக்குரிய பரிசை மட்டும் கொடுத்துருவோம். எடுங்க. ஜெஃப்ரி வந்து தந்தைட்ட பரிசு வாங்கிக்கோங்க. நேற்று பரிசு வாங்காதவர். நன்று. நாளைய திருவிழாவை நாம் சிறப்பாக சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது தந்தை அவர்கள் இன்றைய மறையுறையிலிருந்து 3 கேள்விகள் கேட்பார்கள். கவனமாக எழுதிக் கொள்ளவும். திருமண வாழ்வில் எதை கடைபிடிக்க வேண்டும்? திருமண வாழ்வில் எதை கடைபிடிக்க வேண்டும்? இரண்டாவது, திருமணம் என்றால் என்ன? திருமணம் என்றால் என்ன? திருமணத்தின் அடிப்படை பண்பு எது? திருமணத்தின் அடிப்படை பண்பு எது? சரியா? மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது திருவிருந்தில் பங்கு கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவை இடையும் விடாது பின்பற்றி உமது திரு அவையின் ஊழியத்தில் என்றும் நாங்கள் கருத்தாயிருந்து பணியினால் மகிழ்ச்சியை கண்டு உணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஒரு சின்ன தகவல், நான் நம்ம ஒவ்வொரியில் இருக்கிற
இருக்கும் பொழுது ஒவ்வொருல நான் டீக்கனாக இருந்தேன். சரியா, 2015 ஃபாதர் ஜி ஜோசப் இருக்கும்போது. அப்போ எனக்கு நம்ம ஊரில் ஒருவேளை கிறிஸ்மஸ்க்கா நியூ இயர்க்கா ஏதோ ஒரு பூசைக்கு நைட்டு வந்தோம். அங்கே பூசை முடிச்சுட்டு இங்கே வந்திருந்தேன். அப்போ எனக்கு இது இடமே வித்தியாசமாக இருக்குது. அப்போ இருந்து வேறு மாதிரி இப்போ இப்படி தான் இருந்துச்சான்னு எனக்கு கூட தெரியல. அது ஒரு தகவல். அதனால் நம்ம ஊர் எனக்கு தெரியும். நான் இங்கே இருந்தனால ரொம்ப பழக்கம் இல்லை. அந்த ஒரு பூசைக்கு மட்டும் தான் நான் வந்திருந்தேன். மற்ற இதுக்கு நான் வந்த மாதிரி தெரியல. நைட்டு பாதசோட வந்திருந்தோம். வந்து பூசை முடிச்சுட்டு போவோம். இந்த அருமையான வாய்ப்பை தந்து உங்களோடு இருந்து உங்களுக்காக ஜெபிக்க வாய்ப்பு தந்த உங்கள் பங்கு தந்தை அவர்கள், என்னுடைய அன்பு தோழர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருமண வாழ்வில் என்றும் நிலைத்திருந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.